அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். கிளாஸு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோவா ட்ரேட் பற்றி எதுவும் தெரியாது ஒரு விஷயம். 2வது ட்ரேடிங் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது, பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. பட் ட்ரேடிங் எப்படி பண்ணணும், நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே தெரியல. அது கற்றுக்கிறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது தான். யூடியூபு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி நிறையா வழிகள் இருக்குது இப்போ. முன்னாடி எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ நிறைய வழிகள் இருக்குது. யூடியூப் வீடியோஸ் இருக்குது. நம்ம எதை பற்றி போட்டாலும் அது சொல்லித்தரக்கு அதில் ஆள் இருக்காங்க. பட் என்னன்னா அதில் தெளிவான விஷயங்கள் வராது. எல்லாமே வந்து அட்வான்ஸான வார்த்தைகளும் அட்வான்ஸான விஷயங்கள் பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க அந்த வீடியோஸ் எல்லாமே. அந்த வீடியோஸ் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் வர்றவங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப குழப்பமாக தான் இருக்கும். ட்ரேடிங் இது இப்படி பண்ணணுமா, இதில் என்ன சொல்கிறாங்க, ஏன் பண்ணணும், இது எப்படி பண்ணணும், எந்த இடத்துல என்ட்ரி, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ், எதுவுமே புரியாது. அந்த வீடியோஸ் பார்த்தா சுத்தமாக எதுவுமே புரியாது. எப்படி அவங்க பெரிய ஆளானாங்க, எதேதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே புரியாதுங்க சிஸ்டர். பட் உங்கள் கிளாஸ் வந்து உங்கள் வீடியோஸ்லேயுமே வந்து சிம்பிளாக எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பேசியிருந்தனால தான் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நான் உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணேன். கிளாஸில் சார் சொல்லித்தர அந்த மெத்தடு, அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு எப்போ கேட்டாலும் அதுக்கு உடனே ரிப்ளை வருது நம்மக்கிட்ட இருந்து. அது வந்து என்ன டவுட்டாக இருந்தாலும் அதுக்குன்னு செஷன் போட்டு அதுக்கு எல்லாமே நமக்கு சப்போர்ட் கிடைக்கிது. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சப்போர்ட் கிடைக்கிது. அது சப்போர்ட்டுங்கிறது ஒரே வார்த்தையில் முடிச்சிட முடியாது. ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே எப்படி அது பண்ணணும், அந்த அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் முதற்கொண்டு எல்லா சப்போர்ட்டுமே நம்ம சைட்லேருந்து கிடைக்கிது. அது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ட்ரேடு எடுக்கிறதுல ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி எடுக்கணும், இந்த மாதிரி என்ட்ரி வைக்கணும், இந்த மாதிரி ஸ்டாப் லாஸு ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக சொல்லித்தரீங்க. ரொம்ப தெளிவாக புரியுது. டவுட்ஸ் வந்தாலுமே எப்போ வேணால் கேட்கலாம் அப்படிங்கிற அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.